அத்தடி அத்தா இன்னும் இப்படி களத்தில் இறங்கிட்டாங்க. வேற லெவலுங்க எடிட்டிங். அப்பா டைமிங்கோட பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல ரொம்பவே இதை டீகோடிங் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் பேசணும் அப்படின்ட்டு. சாரி ஃபார் லேட், நான் லேட்டாக தான் பார்த்து. இருந்தாலும் எஸ்ஏ அப்படின்னு இந்த பிக்சர் காமெண்ட் டிபி இந்த பக்கம் சைடில் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா பாட்டாக பேசணும் அப்படின்ட்டு. எஸ்ஏ சுவாமிநாதன் அனந்தராமன் அப்படின்ட்டு அவரோட அந்த நேமை வந்து எஸ்ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட விருதுகள் இப்போ ரீசெண்டாக வாங்கின பிகைன் வுட்ஸு, கலாட்டா, அப்புறம் விஜய் டிவியில் அப்படின்ட்டு எல்லா விருதுகளுமே அதனுடைய ட்ரோஃபி அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் அவரோட டேபிள் என்ன இருக்குது, ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயம். அவரை எவ்வளோ ரசிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட இந்த பதிவில் தெரியுது அந்த காமெண்ட் டிபியில். ஸோ இந்த இடத்துல டைம் கிளாக்கில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மூவியோட இதில் அதனுடைய பேர் இருக்குது. அது மாதிரி ஒரு 2-3 புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தஞ்சாவூர் அப்படின்ட்டு அவரோட நேட்டிவை மென்ஷன் பண்ணி விராட் கோலி, விஜய், அப்புறம் இந்த விஜய் கேரக்டர் மகாநதியில், அது மாதிரி அவருடைய ஒரு சீரியல்லையும் இருக்கிற முக்கியமான கேரக்டர் அவருடைய ரிலேட்டடான புக் மாதிரி ஓகேவா, அது ஒரு பேனா. அப்புறம் வந்துட்டு பாபா சுவாமி, இங்கே விஜய் டெலிவிஷனோட சேனலோட அவார்ட், அது மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இங்கே பக்கம் வச்சுருக்காங்க, புரியுது. ஸோ அந்த அன்பு, ஸோ ரொம்ப அழகாக அவரோட டேபிள், அது பாருங்கள் தஞ்சாவூர் புக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களே. ஸோ ரொம்ப ஸ்வீட்டுங்க ஃபேன்ஸு. ஸோ அடுத்து அந்த இதை இவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்களே, எப்படிங்க இவ்வளோ ஃபிட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி அவருடைய இதில் பார்த்திங்கன்னா அவருடைய நேமு, அந்த வால் கிளாக்கு, அப்புறம் வந்து காமனாகவே வந்து November 13th அப்படின்னு அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரியான விதம் அப்படின்ட்டு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். எனக்கு நான் தான் போட்டியாளர் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ஒன்லி கம்பீட்டிங் வித் மை செல்ஃப் அப்படின்ட்டு அழகாக போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் செல்ஃபில் வந்து அவரோட பர்சனலான பிக்சர்ஸ், அதாவது அவங்க அப்பா கூட, வீட்டில் இருக்க பாட்டி கூட, அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட, அத்தை கூட, அது மாதிரிலாம் பிக் எடுத்துருந்தாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பிக் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபேமிலியோட சைட்லேருந்து ஒரு அழகான பிக் அம்மா அப்பா கூட அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக சொல்கிறேங்க, வேறு லெவல் இந்த பிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காமன் டிபி எனக்கு தெரிஞ்சு 3 காமன் டிபி இருக்குது. ஆல்ரெடி 2 பேசியிருக்கேன். இந்த காமன் டிபியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் பண்ணுறது, எப்படின்னா கேவி ஃபேன்ஸ் பண்ணுறது, அதர் சீரியல், பொதுவாகவே சுவாமிக்குன்னு பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப சூப்பருங்க.